Good morning. Let us learn past perfect tense today, right? Listen to me carefully. நாம் நம் எண்ணங்களை வாக்கியங்களின் வாயிலாகத்தான் வெளிப்படுத்துகிறோம். அனைத்து வாக்கியங்களும் காலத்தின் அடிப்படையில் தான் அமைகின்றன. ஆகவே அனைத்து காலங்களையும் முறையாகவும் ஆழமாகவும் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அந்த வகையில் இன்று பார்க்க போவது என்ன காலம்? Past perfect tense. So it is the seventh tense. Past perfect tense. Right? What are the auxiliary verbs do we use here? For active voice, had. What are the auxiliary verbs did we use in present perfect tense? Have, has. So the past tense of have, has is had. Never forget. Right? Then, which form of the main verb should we use here? Here we have to use third form of the main verb. Then which form of the main verb did we use in present perfect tense? Third form of the main verb. நல்லா கவனிங்க. There is no change in action verb. Changes are only in the auxiliary verb. உதவி வினைச்சொல்ல தான் மாற்றம் இருக்கும். If you change the auxiliary verb, the tense will be changed automatically. Main verb, present perfectல third form of the verb na, past perfectly third form of the verb தான். Future perfectly third form of the verb தான். So there is no change in action verb. Okay? Right. What are the key words do we use here? துணை சொற்கள். Already, before, after, etc. So already na என்ன அர்த்தம்? ஏற்கனவே. Beforeனா முன்ன, afterனா பின்னர். Right? So let us go for the definition. பயன்பாடு. அனைத்து காலங்களும் பயன்பாட்டின் அடிப்படையில் தான் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ ஒவ்வொரு காலமும் எந்த சூழலுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். Then only we can use the appropriate tense in the appropriate place. Right? So where will you apply past perfect tense? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. ஸோ வரையறை. ஸோ it is used. That means past perfect tense is used to express an action that had happened before a certain time in the past. So where will you apply past perfect tense? To express an action that had happened before a certain time in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. தமிழில் பார்க்கலாம். ஸோ வரையறை அல்லது பயன்பாடுன்னு சொல்கிறோம். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. ஸோ கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்த செயலை எந்த டென்ஸில் சொல்லணும்? நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ரைட்? ஸோ இன் எவ்ரி கிளாஸ் ஐ டெல் யூ தட் whenever you make a sentence, you have to follow the sentence pattern. So what is the sentence pattern for active voice? So subject has to come at first. Next, auxiliary verb. Next, main verb. Next, extension. At the end, full stop. So this is the sentence pattern for active voice for all the tenses. Right? What is meant by subject? ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ, அல்லது யார் செயலை செய்கிறாரோ அவர் சப்ஜெக்ட். உலகில் உள்ள அனைத்து பெயர் சொற்களும் சப்ஜெக்டாக செயல்படுகின்றன. ஆனால் அனைத்து பெயர் சொற்களுக்கும் பதிலாக 7 பிரதி பெயர் சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம். You know that very well. They are called subject pronouns. So what are the subject pronouns? I, we, you, they, he, she, it.
ஸோ இந்த 7 பிரதி பெயர் சொற்களும் உலகில் உள்ள அனைத்து பெயர் சொற்களுக்கும் பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. ரைட்? தென் ஆக்சிலரி வேர்ப், உதவி வினைச்சொல். வாட் ஒர்க் டஸ் இட் டூ? என்ன வேலையை அது செய்து? இட் டிசைட்ஸ் டென்ஸ், அதுதான் காலத்தை முடிவு செய்கிறது. ரைட்? ஹேட் போட வேண்டிய இடத்துல ஹாவ் ஹேஸ் போட்டிங்கன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறிடும். ஸோ ஹாவ் ஹேஸ் போட்ட இடத்துல ஹேட் போட்டுட்டு அது என்ன ஆகிடும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆகிடும். ஆக காலத்தை முடிவு செய்யக்கூடியது அந்த துணை வினைச்சொல் தான் ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், உதவி வினைச்சொல்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் வி ஹாவ் டு யூஸ் ஒன்லி ஹேட் பிகாஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஆக்சிலரி வேர்ப் ஹியர். ரைட்? நெக்ஸ்ட் மெயின் வேர்ப், செயலை குறிக்கும் சொல். Every verb has 4 forms: present tense, past tense, past participle and present participle. Here we have to use the third form of the main verb. Right? So now let us go for the example. உதாரணங்களுக்கு போகலாம். So where will you apply past perfect tense? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. So this is the first usage. There are 2 usages for past perfect tense. This is the first definition, right? So let us go for the example. நான் நேற்று மாலை 6 மணிக்கு முன்பே என்னுடைய வேலைகளை முடித்து விட்டேன். நான் நேற்று 6 மணிக்கு முன்பே என் வேலைகளை முடித்து விட்டேன். ஸோ நான் நேற்று மாலை 6 மணிக்கு முன்பே என் வேலைகளை முடித்து விட்டேன்னா என்ன அர்த்தம்? நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடியே என் வேலையை முடிச்சிட்டேன்னு அர்த்தம். நேற்று மாலை 6 மணி என்பதே கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி செயல்களை குறிப்பிடுகிற பொழுது யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நாட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நல்லா 6 மணிக்கு என் வேலையை முடித்தேன்னா தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும் நீங்கள். ரைட்? ஸோ இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் யார்? நான். ஸோ நான்கு என்ன இங்கிலீஷில்? ஐ. ஸோ ஐ வந்தால் என்ன போடணும்? அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் ஹேட் போடணும். ஸோ ஐ ஹேட், நான் என்ன செய்து விட்டேன்? முடித்து விட்டேன். முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபினிஷ். ஸோ ஃபினிஷோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? 3rd ஃபார்ம். ஸோ ஐ ஹேட் ஃபினிஷ்ட். நான் முடித்து விட்டேன். என்னத்தை முடிச்சிட்டேன்? என் வேலைகளை. ஸோ ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஒர்க்ஸ். என் வேலைகளை நான் முடித்து விட்டேன். எப்போ முடிச்சிட்டேன்? 6 மணிக்கு முன்பே. ஸோ முன்பேங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பிஃபோர். ஸோ பிஃபோர் 6. 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். அந்த 6 எப்போ? நேற்று 6 மணிக்கு முன்பே. ஸோ பிஃபோர் 6 எஸ்டர்டே ஆர் எஸ்டர்டே ஈவினிங். நேற்று மாலை போடலை. ஸோ ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க் பிஃபோர் 6 எஸ்டர்டே. ரைட்? லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்கள் ஓகே அந்த இடத்தை நேற்றிரவு 9 மணிக்கு முன்பே சென்றடைந்து விட்டோம். ஸோ நாங்கள் அந்த இடத்தை நேற்றிரவு 9 மணிக்கு முன்பே சென்றடைந்து விட்டோம். நேற்றிரவு 9 மணிங்கிறதே பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி சூழல்களை எதில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ இதில் யார் சப்ஜெக்டு? நாங்கள். ஸோ நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? வி வந்து அடுத்தபடியாக ஆக்சிலரி வேர்ப் என்ன பண்ணணும்? ஹேட். ஸோ வி ஹேட். நாங்கள் என்ன செய்து விட்டோம்? சென்றடைந்து விட்டோம். சென்றடைகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரீச். ஸோ ரீச்சோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? 3rd ஃபார்ம். ஸோ வி ஹேட் ரீச்ட். நாங்கள் சென்றடைந்து விட்டோம். எதை? அந்த இடத்தை. ஸோ வி ஹேட் ரீச்டு த பிளேஸ். எதுக்கு முன்னாடியே சென்றடைந்து விட்டோம்? 9 மணிக்கு முன்பேங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பிஃபோர். ஸோ பிஃபோர் 9. இந்த 9 காலையிலேயே சாயந்தரமா நைட்டா?
நேற்று இரவு. ஸோ பிஃபோர் 9 last night. Before 9 last night. So that's all, right? So we had reached the place before 9 last night. நல்லா கவனிங்க. Where will you apply past perfect tense? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னாடியே நடந்திருக்கணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரங்கிறது பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்தில், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா அதை குறிப்பிடுவதற்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும், ரைட்? ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீ எனக்கு அந்த செய்தியை ஒரு வாரத்திற்கு முன்பே கூறிவிட்டாய். ஸோ நீ எனக்கு அந்த செய்தியை ஒரு வாரத்திற்கு முன்பே கூறிவிட்டாய். ஸோ செயல் எப்போ நடந்துச்சு? ஒரு வாரத்திற்கு முன்னாடியே, ரைட்? 7 நாட்களுக்கு முன்னாடியே நீ எனக்கு அந்த செய்தியை கூறிவிட்டாய். ஸோ 7 நாட்கள்ங்கிறதே பாஸ்ட் டென்ஸு. அதுக்கு முன்னாடியே நீ கூறிட்ட, ரைட்? ஸோ இதில் யார் சப்ஜெக்டு? நீ. ஸோ அந்த செய்தியை கூறின செயலை செய்தது நீ. அதனால் யூ இஸ் த சப்ஜெக்ட். ஸோ யூ வந்தால் சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஆக்ஸிலரி வெர்ப். யூ வந்தால் என்ன பண்ணணும்? ஆக்ஸிலரி வெர்ப் ஹேட். ஒரே ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் தான் இருக்குது, ஹேட். ஸோ யூ ஹேட். கூறுவது, சொல்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டெல். டெல்லோட தேர்ட் ஃபார்ம் என்ன? டோல்டு. ஸோ யூ ஹேட் டோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லிட்ட, நீ கூறிவிட்டாய், நீ சொல்லிவிட்டாய். யாருக்கு சொல்லிட்ட? எனக்கு சொல்லிட்ட. ஸோ யூ ஹேட் டோல்டு மீ. எதை சொல்லிவிட்டாய்? அந்த செய்தியை. ஸோ பர்டிகுலர். ஸோ யூ ஹேட் டோல்டு மீ த நியூஸ். குறிப்பிட்ட செய்திங்கிறதுனால த போடுறோம். ஸோ யூ ஹேட் டோல்டு மீ த நியூஸ். நீ எனக்கு அந்த செய்தியை கூறிவிட்டாய். எப்போ கூறின? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. முன்னருங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பிஃபோர். ஒரு வாரங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அ வீக். ஸோ யூ ஹேட் டோல்டு மீ த நியூஸ் பிஃபோர் அ வீக். நீ ஒரு வாரத்திற்கு முன்பே அந்த செய்தியை எனக்கு கூறிவிட்டாய், ரைட்? லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் அந்த பாலத்தை 2010 ஆண்டிற்கு முன்பே கட்டிவிட்டார்கள். ஸோ நல்லா கவனிங்க. அவர்கள் அந்த பாலத்தை 2010 ஆண்டிற்கு முன்பே கட்டிவிட்டார்கள், ரைட்? ஸோ இந்த கட்டுற செயலை செய்தது யார்? அவர்கள். 2010ங்கிறதே பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பாலத்தை கட்டிட்டாங்க, ரைட்? ஸோ கட்டுற வேலையை செஞ்சது அவர்கள். அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸும். ஸோ அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? தே வந்து என்ன போடணும்? ஆக்ஸிலரி வெர்ப் ஹேட். ஸோ தே ஹேட். அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கட்டி விட்டார்கள். கட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பில்ட். பில்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? பில்ட். ஸோ தே ஹேட் பில்ட் ஆர் தே ஹேட் கன்ஸ்ட்ரக்டட், ரைட்? அவர்கள் கட்டி விட்டார்கள். எதை? அந்த பாலத்தை. ஸோ பாலத்துக்கு என்ன இங்கிலீஷில்? பிரிட்ஜ். பிரிட்ஜ் இஸ் அ காமன் நவுன். When you want to change the common noun into proper noun, you have to use the. So they had built the bridge. அவர்கள் அந்த பாலத்தை கட்டி விட்டார்கள். எப்போ? 2010 ஆண்டிற்கு முன்பே. ஸோ பிஃபோர் 2010 or before the year of 2010, எப்படி வேணால் சொல்லலாம். Before 2010 is very simple and clear, right? So they had built the bridge before 2010. அவர்கள் 2010 ஆண்டிற்கு முன்பே அந்த பாலத்தை கட்டிவிட்டார்கள், ரைட்? ஸோ லெட் us go for the last example. Right. அவள் அந்த அரண்மனையை ஒரு மாதத்திற்கு முன்பே பார்வையிட்டு விட்டாள். ஸோ அவள்
அந்த அரண்மனையை ஒரு வாரத்திற்கு முன்பே பார்வையிட்டு விட்டாள். ஸோ ஒரு வாரம் என்பதே பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு முன்னாடியே ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ரைட்? ஸோ இந்த பார்வையிட்ட செயலை செய்தது யார்? அவள். அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸு. அவளுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷீ. ஸோ ஷீ வந்து ஆக்சிலரி வெர்ப் என்ன பண்ணணும்? ஹேட். ஸோ ஷீ ஹேட். அவள் என்ன செய்து விட்டாள்? பார்வையிட்டு விட்டாள். பார்வையிடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? விசிட். ஸோ விசிட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? விசிட்டட். ஸோ ஷீ ஹேட் விசிட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் பார்வையிட்டு விட்டாள். எதை? அந்த அரண்மனைக்கு என்ன இங்கிலீஷில்? பேலஸ். ஸோ ஷீ ஹேட் விசிட்டட் அ பர்டிகுலர் பேலஸ். ஒரு குறிப்பிட்ட பேலஸை தான் பார்வையிட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும்? when we want to change the common noun into proper noun, we have to use the. ஒரு பொது பெயர் சொல்லை குறிப்பிட்ட பெயர் சொல்லாக மாற்றுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? த பயன்படுத்துகிறோம். ஸோ ஷி ஹேட் விசிட்டட் த பேலஸ். ஷி ஹேட் விசிட்டட் த பேலஸ். அரண்மனைக்கு இங்கிலீஷில் பேலஸ். எப்போ? ஒரு மாதத்திற்கு முன்பே. ஸோ முன்பேங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பிஃபோர். ஸோ பிஃபோர் அ மந்த். பிஃபோர் அ மந்த். அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ ஷி ஹேட் விசிட்டட் த பேலஸ் பிஃபோர் அ மந்த். ஸோ வேர் வில் யூ அப்ளை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? It is used to express an action that had happened before a certain time in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்த செயலை குறிப்பிடுவதற்கு நம்ம past perfect tense பயன்படுத்துகிறோம். Right? So exercise sentences have been given in the link. Please do exercise. Never forget, practice makes a man perfect. பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். The answer key for the last class has also been given in the link. Please utilize it. Never forget, learning English is very easy when you follow the right method sincerely and regularly. Right? So let us meet in the next video. Thank you.